ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 380வது நாமா ஓம் ஸ்ரீ பிந்து மண்டல வாசின்யை நமஹ ஓம் என்பதாம். ஸ்ரீ சக்கரம் ஸ்ருதி மூலகோஷ இதி தே சம்சார சக்கராத்மகம் விக்யாதம் தத் அதிஷ்டித அக்ஷர சிவ ஜோதிஹிமயம் சர்வதः ஏதன் மந்திரமயாத்மிகாபிஹி அருணம் ஸ்ரீ சுந்தரீபிர்வృతం மத்தியே பைந்தவ சிம்ஹ பீட லலிதே துவம் பிரம்ம வித்யா சிவே. அம்பாளின் 380வது நாமாவை மிக அழகாக சுவையுடன் பக்தி சுவையுடன் பக்தர்களின் மனதில் பதியும்படி விளக்கியிருக்கிறார் துர்வாசர் தன்னுடைய சக்தி மகிம்னா ஸ்தவத்தில். முழு விளக்கம் மிக்க நன்மையை தருமே என எண்ணினேன். ஸ்ரீ அண்ணா என் சுப்பிரமணியம் அவர்களின் விளக்கத்தை கண்களில் காண்பித்தாள். சொற்களாகவே தரிசனம் தந்தாள். சிவே, மங்களமான வடிவானவளே, பிரம்மாண்டமான உலகம்தான் சம்சார சக்கரம். அதன் வியஷ்டி சிறிய உருவம் நமது உடல்கள். அதுவும் ஸ்ரீசக்கரம் சம்சார சக்கரம்தான். இந்த ஸ்ரீசக்கரம்தான் வேதத்தின் வேர். அதில் நிலை பெற்று இருக்கும் அதிஷ்டித அக்ஷர தேவியின் பஞ்சதசாட்சரி மந்திரம் எங்கும் ஜோதிர்மயமாய் நிறைய சிவஜோதிர்மயம் சர்வதா எங்கும் நிரம்பி இருக்குமாம். மந்திரமே உருக்கொண்டவர்களான மந்திரமயாத்மிகா ஆவரண தேவதைகள் ஸ்ரீ சுந்தரீபிகி சூழ்ந்து நிற்க சிவந்த நிறத்துடன் மத்தியில் பிந்துவாகிய சிம்ஹாசனத்தில் அம்பாள் காட்சி தருகிறாளாம். பைந்தவ சிம்ஹ பீட லலிதே என்கிறார் துர்வாசர். பிரம்ம வித்யா அல்லது ஞான ஸ்வரூபியாய் அம்பாள் அமர்ந்திருக்கிறாள் என்கிறார். ஆம், ஓம் ஸ்ரீ பிந்து மண்டல வாசின்யை நமஹ ஓம் என்பதன் விளக்கம் இதுதான். அன்னை ஒவ்வொருவருக்குள்ளும் ஸ்ரீசக்கரம்தான் உடல். அதில் உள்ள பிந்துதான் மைய புள்ளி. சகசிராரம் என்னும் 6வது சக்கரத்தில் பிந்துதான் சிம்ஹாசனம். நம்முள் அனைத்து சக்தியாக காரண பிந்துவாக இருப்பவள் அம்பாள்தான். சக்தியாக செயலாற்றும் காரிய பிந்துவாகவும் அவளே இருக்கின்றாள். இயக்குகிற சக்தி அவள்தான். அவளது மகிமையால்தான் உலகமாகிய ஸ்ரீசக்கரம் இயங்கும். அதில் வாழும் உயிரினம் அனைத்தும் உடல்களாக ஸ்ரீசக்கரங்களாக இயங்கும். நம்மை விட்டு விலகாது அவளை புரிந்து கொள்வோம். அன்னையை நினைத்து முழு வீச்சுடன் செயலாற்றுவோம் சக்தியுடன். ஓம் ஸ்ரீ பிந்து மண்டல வாசின்யை நமஹ ஓம். குருஜி பட்டம்மாவுக்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.